இப்போ அதிமுக கூட்டணியை நம்ம பார்த்தோம்னா சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருக்காருன்னு பொழுது இன்னும் பாமக வந்து சேருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணியை நோக்கி இனி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு சார்? பாஜக முடிவை ஒட்டி ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க. இதை தாண்டி இதில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து பாஜக முடிவுக்கு ஏற்ப டிடிவி இருக்காங்கிறாரு. பாமக அன்புமணி 10.5 மையமாக வச்சு தனிச்சு போய் டாக்டர் ஐயா ஆசீர்வாதத்தையும் சேலாபுரத்தில் போய் வாங்கி வன்னியர் இஷ்யூவில் நிற்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது எடப்பாடி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எடப்பாடி கூட போனால் டாக்டர் ஐயா வந்து ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் கூட அவர் போகலாம். ஏன்னா டாக்டர் ஐயா அறிக்கைகள் மத்திய அரசுக்கு எதிராட்டு மாநில உரிமை மையமாட்டு இருக்குது. அன்புமணிக்கு அரசியல் வந்து 10.5 மையமாக வச்சு மாநில அரசுக்கு எதிராட்டும் இருக்குது. கூர்ந்து பாருங்கள், அன்புமணி வந்து ஸ்டாலினையும் மாநில அரசையும் இது பண்ணுறாரு. டாக்டர் மோடியை பகைக்கல்ல, மோடி எதிர்க்கல்ல, ஆனால் இஷ்யூ பேஸ்டாக மத்திய அரசை ஏற்றுக்கிட்டு மாநில அரசுக்கிட்ட மைல்டாக ஒரு அப்ரோச்சை எடுக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டோர் அப்ரோச்சிலையும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நான் கணிக்கிறேன். அவர்களுக்குள்ள என்ன வருது, எப்படி வருதுங்கெல்லாம் பார்த்து தான் அதை சொல்ல முடியும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.